கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். யோசுவாவை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவி கொடுப்போம். நாம் அப்படி செவி கொடுத்து வந்தால் நாம் போகும் இடமெல்லாம் ஜீவ ஒளியிலே நம்மை நடத்துகிற ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். அவரே நமக்கு வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். எதை குறித்தும் பயப்படாதபடி திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பின்பற்றுவோம். நம்மோடே கூட இருந்து நம்மை பாதுகாக்கிற கர்த்தரை எப்பொழுதும் அண்டிக் கொள்வோம். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த புதிய நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பாதுகாக்கிற உம்முடைய கரத்தில் எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பலம் கொண்டு திடமனதாய் இரு என்று சொன்னீரே, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறபடியால் நன்றி. நாங்கள் போகும் இடமெல்லாம் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இறங்கி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தில் வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாய் கெஞ்சுகிறோம். செட்டை நிழல்ல தருகிறோம். இயேசுவின் மூலம் செபங்கேளும் பிதாவே, ஆமென்.